ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 24,971 அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ இன்னுமே நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ நமக்கு ஃப்ரைடே பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ ஃபார்ம் ஆகி நமக்கு செப்பரேட்டாக அகைன் இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே நமக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருச்சு. ஸோ நமக்கு அப்கமிங் டேஸில் இந்த 24,786 டு இந்த 25,186 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் தான் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு இன்னும் 20 டே மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணிட்டு தான் இருக்குது கேண்டில். 50 டே மூவிங் ஆவரேஜ் ஒரு கேப் இருக்குது, நல்ல ஒரு கேப் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓவராலாக பார்க்குறப்போ நமக்கு ஒரு ஒரு சின்னதாக ஒரு சைட் வைஸ் மொமெண்டம்ல போகிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த இடத்துல நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங் டேஸில் என்ன மாதிரி நடக்குது அப்படின்றத. ஸோ நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50ல் டாப்பில் வந்திருக்கிறது நமக்கு ட்ரெண்ட் லிமிடெட். ஸோ பார்ப்போம். ஸோ இன்னைக்கான க்ளோஸ் வந்து நமக்கு 6,120 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். ஸோ நமக்கு நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்தது. பட் குளோபல் மார்க்கெட் இதனால நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் லெவல் கீழே வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆயிருந்தது. பட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு குளோபல் மார்க்கெட் இதனால நமக்கு நடந்தது. ஸோ இன்கேஸ் நமக்கு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த 6,217 அப்படின்றத நமக்கு அகைன் நமக்கு ஒரு டார்கெட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து இன்னைக்கு நல்லாவே டச் பண்ணிட்டு எக்ஸாக்டாக ஸோ இந்த 6,217 தான் நமக்கு வந்து ஒரு அப்பர் வீக் வந்து ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ நம்ம இன்னும் ஜூம் இன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ இங்கேருந்து இப்படி கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கலாம், ஆனால் ஆகலை. ஸோ ஃபார்ம் ஆனது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம அனலைசிஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை டச் பண்ணிட்டு ஒரு சின்னதாக ஒரு செல்லிங் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்மளோட டார்கெட் லெவலை ரீச் பண்ணிட்டு ஸோ இது வந்து நல்ல ஒரு ப்ராப்பரான அனாலிசிஸாக இருக்கும். ஸோ அப்கமிங் டேஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோல்டு பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் யாரும் எடுக்க வேண்டாம், இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ வெயிட் பண்ணுவோம். 6,217 தாண்டி க்ளோஸ் வந்து வைக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ அதை தாண்டி வச்சது அப்படின்னாலே நமக்கு அடுத்தடுத்து நல்ல நல்ல மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு மூவிங் ஆவரேஜ் 20 டேவும் சரி, 50 டேவும் சரி. ஸோ இந்த 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜஸ் வந்து நமக்கு தாண்டி தான் கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ அது வந்து ஓவராலாக பாசிட்டிவ் சைட் தான். நம்ம நியூ என்ட்ரிஸ் மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே இருக்கிறப்ப எப்போனா என்ட்ரி எடுக்கலாம். பட் இன்னும் எனக்கு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த 6,217 தாண்டி வெயிட் பண்ணுறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்லாம் நம்ம சேனலில் ரொம்ப மாசக்கணக்கில் நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 420 அப்படின்ற ஒரு ஆல் டைம் ஹை ப்ரைஸ் வந்து வச்சுட்டு போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு ஹையர் ஹைஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. ஒரு தடவை நமக்கு வந்து நியூ ப்ரைஸ் தான். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக சப்போர்ட் லெவல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ப்ரைஸ் இருக்கு, அரௌண்ட் 407 கிட்ட. ஸோ 407 டு 405 இல்லைன்னா 409. ஓகேவா? ஸோ 409 டு 405 வந்து நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். இமீடியட்டாக பார்த்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு சப்போர்ட் லெவல். ஸோ வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் எடுக்கணும்னு நினச்சா அந்த 405 தாண்டி வந்து டச் பண்ணதுக்கப்புறம் எதுவும் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது இன்கேஸ் நமக்கு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இப்படி போகிற மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்போ யாரும் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஓவராலாக நமக்கு 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே தான் இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹிண்டால்கோ இருக்குது. ஹிண்டால்கோ பார்ப்போம். ஸோ ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 676 இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பெரிய அளவில் நமக்கு நிஃப்டி 50ல் எதுவும் இல்லை. ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்ப்போம். ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் நமக்கு டாப்பில் இருக்கிறது ஐஆர்எஃப்சி. ஸோ ஐஆர்எஃப்சி ஸ்டாக் எடுத்து அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ ஐஆர்எஃப்சியில் நமக்கு இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 136 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு வந்து சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து தாண்டி தான் ப்ரைஸ் எத்தனை நாள் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் சடனாக ஒரு ஃபால் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பட் அதை இன்னைக்கு ரெக்கவர் பண்ணுற வகையில் நமக்கு வந்து நல்ல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்கமிங் டேஸில் அந்த மூவிங் ஆவரேஜஸ்லாம் தாண்டட்டும். 140 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ்லாம் தாண்டினதுக்கப்புறம் தான் நம்மளால ஷோராக ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம். மூவிங் ஆவரேஜஸ் தான் தாண்டட்டும் ஃபர்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ஹேவல்ஸ் இருக்கு. ஹேவல்ஸ் இந்தியாவுக்கு வந்து நமக்கு 1590 ஒரு லெவல் இருக்கு. ஸோ இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கெயில் இருக்கு. ஸோ கெயிலுமே சப்போர்ட் லெவலில் இருக்குது.
ஸோ சப்போர்ட் லெவல டச் பண்ணாம ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு, நமக்கு இப்போ வந்து சப்போர்ட் லெவல டச் பண்ணி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். மூவிங் ஆவரேஜ்லாம் தாண்டட்டும். ஸோ நெக்ஸ்ட் அடானி கிரீன் இருக்கு. ஸோ அடானி கிரீன் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடலாம். அடானி பவர் இருக்கு. ஸோ அடானி பவருக்கு நம்ம சேனலில் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்தா நம்ம அடுத்து எதுவும் பார்க்க தேவையில்ல. இன்னுமே என்ட்ரி ஜோனுக்குள்ள தான் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்தது. பட் சடனாக நமக்கு அகைன் வந்து ஒரு செல்லிங் சைடில் வந்து வந்திருக்கு. பட் 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜை தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு. அதை நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். கொஞ்சம் பார்த்து. ஸோ கொஞ்சம் கீனாக அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் சோலா ஃபைனான்ஸ் இருக்கு. சோலா ஃபைனான்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். நமக்கு இமீடியட் நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 1647. பட் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் டச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மேபி ப்ரைஸ் வந்து சின்னதாக ஃபால் ஆகலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இண்டிகோ இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இமீடியட் டார்கெட் வந்து அரௌண்ட் 5667 கிட்ட இருக்கு. ஸோ நம்ம தாராளமாக அந்த ப்ரைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வாட்ச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஹெச்ஏஎல், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். ஸோ ஒரு சின்னதாக ஒரு சைட் வேஸில் இருக்குது. ஸோ என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க சின்ன குவான்டிட்டியில் பை பண்ணிக்கிறது நல்லது. நமக்கு மேபி இந்த மாதிரி ஒரு ரேஞ்சை தாண்டி நமக்கு செப்பரேட்டாக கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் இமீடியட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 5600 நியர் நம்ம வந்து டார்கெட் இருக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ரிஸ்க் வச்சுட்டு, கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கு. பட் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு குவான்டிட்டி பை பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்கும்னு நம்மளால டிசைட் பண்ண முடியாது. ஸோ பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஜிண்டால் ஸ்டீல் இருக்கு. ஸோ ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட். ஸோ வெயிட் பண்ணுவோம். இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு இமீடியட் டார்கெட் வந்து 920. ஓகேவா? ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்னைக்கு பெருசாக எந்த அப்டேட்டும் இல்லை. ஸோ ஓவரால் போர்ட்ஃபோலியோ பர்சன்டேஜ் வந்து 12.21% அகைன் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 10,130 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒன் டே ரிட்டர்ன் வந்து ஒன் டேக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நமக்கு ₹0. ஏன்னா நேற்று சண்டே. ஒன் டே ரிட்டர்ன்ஸில் எப்போவுமே காமிக்கிறது வந்து நமக்கு ப்ரீவியஸ் டேவோட ட்ரேடிங் செஷனில் நடந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான். ஸோ இது சண்டேனால 0. என்னோட போர்ட்ஃபோலியோ யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டும் மோட்டில் ஆசோலோட மிட் கேப் ஃபண்டும் இருக்குது. ஸோ இது என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸில் நான் வாங்கியிருக்கேன். ஸோ ப்ராப்பரான அனாலிசிஸ் கூட இல்லாமல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இதை வந்து யாரும் இந்த ஒரு இதை தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க வேணாம். ஸோ உங்களோட ஓன் நாலேஜ் அண்ட் ரிஸ்கில் எதனாலும் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோ கைஸ். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணி கேட்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணிட்டு கொஸ்டின் கேளுங்க. நான் அடுத்த வீடியோஸில் அது எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். பாய் கைஸ்.